இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா, அப்புறம் தனுஷ், இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் கூடலாம் அஜித், கமலஹாசன், ரஜினி இவங்க கூடலாம் நீங்கள் கதை சொல்லலையா, இல்லை இட் டென்ட் ஹேப்பனா சார்? இல்லை, நான் தனுஷ் சாருக்கு ட்ரை பண்ணேன். புதுக்கோட்டையில் வந்து சரவணன் படம் நடிச்சிட்டு இருந்தார். அந்த டயத்தில் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி அவரே கூட டேரெக்டாகவே ஃபோனில் பேசினார். அப்போ அந்த படம் ஷூட்டிங் நடந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் சிங்கப்பூர் அந்த மாதிரி லொக்கேஷன் இருந்துச்சு. ஸோ நான் போயிட்டு வந்து கேட்குறேன் பாரு, அப்புறம் கேட்குறப்ப நான் மலேசியா கிளம்பிட்டு இருக்கேன் பாரு. ஸோ நான் வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரி இவர் விக்ரம்கிட்ட கதை கேட்க மாட்டார் அப்படின்ட்டு நான் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருவேளை அது கண்டினியூஸாக போயிருந்தால் கூட நான் கூட அந்த டயத்தில் படம் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 4-5 முயற்சிக்கு அப்புறமும் மீட்டிங் கிடைக்கல அப்படின்னோடனே சரி இனிமேல் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லி நானாக வந்துட்டதால அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சூர்யா மற்ற ஆர்டிஸ்ட் யாருக்குமே நான் வந்து ஏன்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையும் இல்லை, அவங்கள நான் அப்ரோச்சும் பண்ணல. அதுதான் உண்மையாக சொல்ல போனோம். ஒருவேளை இந்த கதைக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா நம்மவே அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருப்போம். இடையில கூட எனக்கு வந்துட்டு நான் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு நல்ல கதை கிடச்சிது. என்னோட கதை இல்லை, இன்னொருத்தர் கதை. இது அருண் விஜய் சாருக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேன். அருண் விஜய் சாரும் கதை கேட்குறதுன்னு தான் சொன்னார். பட் அதுக்குள்ளே எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பட்ஜெட் வந்துச்சு. இந்த பட்ஜெட் பண்ண முடியாது, நாங்கள் அந்த பட்ஜெட்டில் அந்த கதையை பண்ணலைன்னா டெஃபினட்டாக அது சரியாக வராது எனக்கு தெரியும். ஸோ நான் ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணலை. ஸோ இப்படி சில ஹீரோஸ்க்கு பட்ஜெட் வைஸு இல்லை அவங்களுடைய டேட் வைஸு கிடைக்காம நான் அவங்களுக்கு கதை பண்ணாமல் போயிருக்கலாம். அஜித் சாரே என்னை கூப்பிட்டு கதை சொல்லுங்கன்னு நம்ம கூட படம் பண்ணலான்னா சொல்லி அதுவும் நடக்காமல் போயிருக்குது. ஸோ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. ஓகே, அஜித் சார் எந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு அழைப்பு தெரிவிச்சாரு சார்? படம் வந்துட்டு இல்லை, அவர் வந்து அஜித் சார் வந்து அது என்ன படம், வரலாறு படம் ஷூட்டிங்கில் அவர் இருக்கார். நான் சரசாரை வச்சு சாணக்கியா படம் ஷூட்டிங்கில் இருக்கிறேன். இது நடந்துகிட்டு இருக்கிறது ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். அங்கே சரசார் வந்து ஒரு டின்னர் ஒன்று கொடுத்தாரு. அந்த டின்னரில் நானும் கலந்துக்கிட்டேன், அஜித் சாரும் கலந்துக்கிட்டோம். அப்போ சார் சொன்னார், அஜித் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சாருக்கு ஒரு கால் வந்து போயிட்டார். நானும் அஜித் சார் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். அப்போ அஜித் சார் என்ன சொன்னார், நீங்கள் நல்ல கதை இருந்தால் ஒன்று சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் சார்னா அப்போ ஒரு மலையாள படத்தை சொன்னார். சொல்லிட்டு அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா பார்க்கல சார், அதை பாருங்கள், அப்புறம் சென்னை வந்தோன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சென்னை வந்து அவருடைய பிஆர்ஓவுக்கு நான் கான்டாக்ட் பண்ணேன். அவர் இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன்னாரு. சார்ட்டை கேட்டுட்டு இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு. 2-3 கால் தான், நானும் சொன்னல 2-3 காலுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணலன்னு நம்மளே அப்படி ஒதுங்கிடுவோன்னே. அது அவருக்கும் அதே மாதிரி கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சரி விட்டுட்டேன். மேபி அவர் கேட்டுட்டு விட்டேன். மேபி நான் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா அது நடந்திருக்கலாம். அப்போ சரி ஓகே, அவர் 2-3 தடவை கூப்பிட்டோம், அவர் சொல்கிறேன்னாரு. அப்புறம் அவங்கள ஞாபகம் இருந்தால் கூப்பிட போகிறாங்கன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட ஆக்டிங் வெஞ்சருக்கு வருவோம் சார். நீங்கள் நடித்ததுலேயே இனி வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு ரோல்னா அங்காடி தெரு தான். ஸோ அது நீங்கள் யாரை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அந்த ரோலுக்கு? ரெஃபரன்ஸாக நான் யாரையும் எடுத்துக்கல. எனக்கு வந்து அவங்க ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க, சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. இந்த மாதிரி இருக்கணும் சார் சூப்பர்வைசர் அப்படின்னு. அந்த கெட்டப்பு, அந்த குங்குமம் போட்டு, அந்த பேனா, அந்த டைரி, அந்த சஃபாரி போட்ட ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. நான் பார்த்துக்கிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸு எனக்கு எதுவுமே சொல்ல. அவர் வந்து வசந்தபாலன் தான் அந்த படத்துக்கு டேரக்டர். அவர் வந்து இப்படி பண்ணுங்கள் சார், இப்படி பண்ணுங்கள் சார், சார் இப்படி அடிங்க சார், சார் கண்ணை முறைச்சி பாருங்கள் சார், சார் இந்த கெட்ட வார்த்தையை இப்படி சொல்லுங்கள் சார், சார் இந்த முடி இப்படி பிடிச்சி இழுத்துக்கணும், அவரே பாதி பண்ணி காமிச்சிடுவார். அதை பார்த்துட்டு நான் அதை அப்படியே ரெப்ளிகா பண்ண வேண்டியது எனக்கு வேலை. சில விஷயங்கள் மட்டும் சார் இதை நீங்கள் பண்ண வச்சுட்டு அதில் கரெக்ஷன் சொல்லுவார். சார் இது இப்படி பண்ணுங்கள், இது இப்படி பண்ணுங்கள் அப்படின்பாரு. ஆனால் அந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நான் பார்த்துருப்பீங்களா, யாராவது அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா திட்டிக்கிட்டு இருப்பேன்றதால. அப்புறம் ஜென்டில்மேன் படத்தப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர். எனக்கு முதல் டைரக்ட் படம் அது. சங்கர் சார் டைரக்டர். நான் சங்கர் சார் எல்லாத்தையுமே என் பக்கத்தில் பார்த்து கொண்டு விட்டுறதால எல்லாத்தையும் நான் எழுத எனக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஸோ நான் எப்போ பார்த்தாலும் செட்டில் இந்த காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி கத்திக்கிட்டே கிடப்பேன். அதை இவர் சொல்லுவார், சார் ஜென்டில்மேன் கத்துவீங்களே, அந்த ப்ராப்பர்ட்டி வரல கத்துவீங்களே, அந்த மாதிரி பண்ணுங்க வர. அது அப்படியே இவருக்கு எப்படி தெரியும் அது செட்டில்? அவர் தானே அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அவர் தான் நான் நிறைய திட்டுவார். சொல்லப்போனால் ஜென்டில்மேனை பொறுத்த வரைக்கும் வசந்தபாலன் தான் எனக்கு வந்து நிறைய என்கிட்ட திட்டு வாங்கியிருப்பார். அவரே என்கிட்ட சொல்லுவார், சார் அந்த படத்தில் அந்த இது கேரக்டர் எழுதும்போது ஜென்டில்மேனில் இவர் நம்மளை திட்டுவார்ல அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் எழுதுனேன் சார், அதனால் நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார் நீ சொல்லி தான் கூட்டு போனார். அந்த ஒர்க்கு அந்த எனக்கு முதல் டைரக்டர் படம் வெற்றி பெற்றி ஆகணும்னு எனக்கு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு அந்த ப்ரெஷரில் என் கண்ணுகள்லாம் அப்படி இருந்திருக்கு போகிறது எனக்கு தெரியல. இவர் அந்த படத்தில் இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ மோசமாக இருந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே சார். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிங் வெஞ்சர்ஸ்? அதுக்கப்புறம் நான் வந்து
படங்களில் வந்து நமக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு தெரியும் அசுரன் வெற்றிமாறன் சார் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஒரு கேரக்டர். அதில் வந்து எனக்கு கெட்டப் எல்லாமே வேறு மாதிரி பண்ணாங்க. லுக்குன்னு ஒன்று சினிமாவில் எனக்கு வந்து போட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்து போட்டு பார்த்தது அந்த படத்து கேரக்டர். ஸோ அசுரன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால் சில படங்கள் எதிர்பார்த்து பெருசாக போகாத படங்கள் நடித்த படங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு படத்தில் பார்த்தா எனக்கு வேறு கெட்டப்பு எனக்கே தெரியாது. நான் அடையாளம் நீங்கள் இப்போ படம் பார்த்த கூட தெரியாது. அந்த படத்தில் என்னுடைய கெட்டப்பை பார்த்துட்டு நானே வந்துட்டுல சரி இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தெலுங்கு கன்னடம் போயிடுவோம் போலுக்குலாம் நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி சரியாக போகல. அந்த படம் நான் ராஜாவாக போயிடுன்னு ஒரு படம் டபுள் ஹீரோ நடித்தார். அதில் என் கெட்டப்பே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கும்போது நம்ம எதிர்பார்த்த சில கேரக்டர் அதில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும். எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் வந்து மிஸ்ஃபயர் ஆகிருக்கும். அப்படின்னு நடந்திருக்கு எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா கேரில் நடிக்க எனக்கு கிடைக்கிற கேரக்டர் எல்லாமே எனக்கு அது ஒரு 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 2-3 நிமிஷம் தான் சினிமாவில் வரக்கூடிய சீனாக இருந்தால் கூட எனக்கு நல்ல கேரக்டராகவே கிடச்சிருக்கு. அது எனக்கு கிடைச்ச ஒரு எல்லா படமுமே நான் நடித்த எல்லா படமுமே என் கேரக்டர் எல்லாமே அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக வரும். அதனால் அது ஒரு பற்றி எனக்கு நான் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வரமாக தான் அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஸோ ஆக்டிங்கும் பண்ணீங்க, டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க. 2024க்கு அப்புறம் உங்களோட படம் எதுவும் ரிலீஸ் வரல. இப்போ நீங்கள் எதில் சார் பயணிக்க போகிறீங்க? ஆக்டிங்கா இல்லை மறுபடியும் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கா? இல்லை, இப்போதைக்கு நமக்கு ஆக்டிங் தான். மறுபடியும் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு லெவலில் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல பேனர், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். நீங்கள் படம் எடுக்கிறது ஈஸி. இன்றைக்கி வந்து படம் வந்து ஓரளவு கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா ஒரு படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சவால். அது ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக அந்த பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி அது தீவிரமாக இருக்குது. ஒரு படத்தை எடுத்தாச்சுன்னா அதை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது வந்து பெரிய கஷ்டம். அதுக்கு மாஸ் ஹீரோஸ் வேணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் உள்ள ஹீரோஸ் வேணும். பெரிய பிஸ்னஸ் உள்ள ஹீரோக்கு என்ன பார்த்து என்ன ஒரு டவுட் வரும்னா ஒரு ஃபார்மில் இருக்கிறாரா, ஒரு சீனியரா, ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு யங் பிளட்டோட போகலாமா, இப்படிலாம் அவங்களுக்கு தாட் இருக்கும். அப்போ அந்த ஹீரோஸ்ட்டை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணுவேன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணோன்னா நான் வந்து வேற ஒரு ஜானரில் வேற ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்து காமிக்கணும். அப்போ அந்த படம் பண்ணால் அதுக்கு நல்ல பேனர் வேணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் வரணுன்றதால டைரக்ஷனுங்கிறது கரெக்டாக அமைஞ்சால் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஆக்டிங்லேயே போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஒன்லி கான்சன்ட்ரேஷனான ஆக்டிங். ஓகே சார். அண்ட் அஜித் அவர்கள் இப்போ ரேசிங்க்கு போயிட்டாரு. அவருடைய சினிமா பாதை என்னவா இருக்கும் சார்? வருவாருங்க, ரேசிங் தான் போயிருக்காரு, வருவார். என்ன கேட்டால் விஜய் அவர்களுடைய இடத்தையும் அஜித் அவர்களுடைய இடத்தையும் வந்து மறுபடியும் நிரப்பணும் அப்படின்னா அது வந்து நான் வேறு ஆர்டிஸ்ட்டுங்க அடுத்து இருக்கக்கூடிய சிம்பு தனுஷ் அவர்கள் தான் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. ஏற்கனவே சிம்பு தனுஷ்னு அஜித் விஜய் அப்படின்னு இருக்கிற மாதிரி சிம்பு தனுஷ்னு ஒரு 2 கேட்டர் ஆஃப் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அஜித் அவர்களுடைய இடம் அப்படி தான் இருக்குது. அவர் எப்போ படம்னாலும் அந்த படம் மாஸ் படம் தான். அவர் எப்போ படம்னாலும் அதுக்கு ஒரு ஓப்பனிங், அதுக்கு ஒரு ஃபேன்ஸுடைய அந்த கொண்டாட்டம், அப்புறம் அதுக்கான பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் 3 வருஷம் கழிச்சு அஜித் சார் படம் நடித்தாலும் அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் தான், அது டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு அடுத்தது தனுஷ் அண்ட் சிம்புவாக தான் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நான் அதில் எந்த மாதிரி 2 பேரில் யார் தான் கொஸ்டின் மார்க் கேட்க தேவையில்ல, 2 பேரில் ஒருத்தர் தான். அதாவது சூர்யா, விக்ரம், கார்த்தி அவங்களாம் தனியாக ஒரு கேட்டருக்கு போயிட்டாங்க இல்லையா. இப்போ அடுத்த சூர்யா யார், அடுத்த விக்ரம் யாரும் நம்ம கேட்கலாமே தவிர சூர்யான்னு அவருக்கு ஒரு இடத்த அழகாக வச்சிருக்கிறாரு, விக்ரம்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு. ஈவன் நம்ம கார்த்தி கூட அவர்கிட்ட ஒரு இடத்த வச்சுட்டாரு. அப்படி பார்த்தா தனுஷும் தான் வச்சிருக்காங்க, சிம்புவும் தான் வச்சிருக்காங்க. தனுஷும் வச்சிருக்காங்க, சிம்பும் வச்சிருக்காங்க. ஆனால் விஜய் சார் கம்பேர் பண்ணி அஜித் சாரை கம்பேர் பண்ணால் தனுஷும் சிம்பு அவர்களும் வந்து அவருடைய அடுத்த இது சொல்கிற ஜென்ரேஷன். இப்போ அவங்களும் ஒரே கேடர் தானே, ஏஜ் வைஸ் அவங்களுடைய கேரியரு அவங்களுடைய எல்லாமே ஒரே செட்டப். அந்த செட்டப்பில் அவங்க முத்திரையை பதிச்சிட்டாங்க. இவங்க தான் அவங்களுக்கு ஜூனியர்ஸ். ஸோ இந்த 2 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அந்த 2 பேரும் இடத்த இவங்க 2 பேரில் தான் சொல்லிட்டுருந்தால இவங்கெல்லாம் ஆல்ரெடி என்ன கேட்டால் ஒரே காலம் இப்படி வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு தீபாவளி நாள் இல்லை பொங்கல் நாளில் விஜய் சார் படம், அஜித் சார் படம், கார்த்தி சார் படம், சூர்யா சார் படம் வருது. ஈவன் விக்ரம் சார் படம் வந்தாலுமே 5 ஹீரோஸ் படம் தான் சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது இருக்க கிடையாது சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் தான் என்ன சொல்கிறது.
ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்க 2 பேரும் அஜித் சார் வந்து இப்போ ரேஸில் இருக்கிறாரு, விஜய் சார் சிஎம் ஆயிட்டாரு. இவங்க 3 பேரும் கரெக்டான ஒரு ட்ராக்ல இருக்காங்க. அந்த 2 இடத்த பிடிக்க போகிறது யாருன்னு கேட்டால் அஜித் சார் மறுபடியும் வருவாருன்னு சொல்லிட்டேன். அப்போ விஜய் சார் தான். விஜய் சாருக்கு இடத்த யார் பிடிக்க போகிறாங்க? அவர் மாஸ் ஹீரோ விஜய் சார். அந்த மாஸ் ஹீரோவை தனுஷ் சார் வர போகிறாரா இல்லை சிம்பு வர போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே சார். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல சங்கர் அவர்கள் கொடுக்குற படம் வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங். வை டு யூ திங்க் இட்ஸ் ஸோ? அது வந்து நாட் ஒர்க்கிங்னா அதுக்கு பல ஃபேக்டர் இருக்குது. அதில் வந்து இந்த இன்டர்வியூவில் நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் அது நான் வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்போ. இல்லை நான் அனலைஸ் பண்ணிட்டேன். சங்கர் சாருடைய ஃபால்ட் இல்லைங்கிறத நான் போட்டு Okay. என்னோட சேனல் நான் ஒன்று வச்சுருக்கேன், யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் நான் அதை சொல்லியே செஞ்சுருக்கேன். இந்தியன் 3 பிளாக் பஸ்டர் ஹிட் எழுதி வச்சுக்கோங்க. இந்தியன் 2 வந்து ஃபெயிலியர் ஆனதால் சங்கர் திறமைசாலி இல்லைன்னு யாரும் டிசைட் பண்ணிடாதீங்க. இந்தியன் 3 இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேங்க. இந்தியன் 2ன்னு ஒரு கான்செப்ட் சங்கர் சார் பண்ணியிருக்க மாட்டார். இந்தியன் 2ன்னு ஒன்று படம் வந்துடுச்சு, இந்தியன் 3 ஒன்று வரப்போகுது இல்லையா, அந்த ரெண்டையும் சேர்த்து இந்தியன் 2 தான் அவர் எடுத்திருப்பார். ஓகே. ஸோ ஃபுட்டேஜ் நிறைய இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணி 2 பார்ட்டாக போய்க்கலாமேன்னு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்து அது ஃபோர்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இருந்த மார்க்கெட் சூழல், சங்கர் சாருடைய அந்த ப்ரெஷர், பெரிய படம் பெரிய பட்ஜெட்டுன்னு ஒன்று அவர் வழி இல்லாமல் பார்ட் 2க்கு ஒத்துருப்பார். அப்படி பார்ட் 2ன்னு வரும்போது அந்த படம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே நிறைய லேக் இருக்கும். அப்படி லேகாக பண்ணக்கூடிய ஆளே சங்கர் சார் கிடையாது. அது பார்ட் 2வாக அது உருவாக்கப்பட்ட படம். உண்மையான இந்தியன் 2ங்கிறது வரப்போகிற இந்தியன் 3 தான். ஸோ இந்தியன் 3 நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நான் ஆல்ரெடி அதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே. ஆனா இப்போ அந்த படம் வருமானே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வராமல் வரும். ஏன்னா நிச்சயமாக சினிமாவில் வந்து சில சமயங்களில் வந்து அது யாருக்குனாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் ஒரு சிக்கல் வந்துடும். அந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீஸ் ஆகி அது வரும். அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச படம் தான் அது. ஸோ நிச்சயமாக அது ஒரு நல்ல டெஃபினட்டாக ஸ்க்ரீனை தொடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. அண்ட் இந்தியன் 2 மட்டும் இல்லை சார், கேம் சேஞ்சர், அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படம் எல்லாமே வந்து நாட் ஒர்க்கிங்காக தான் இருந்தது. கேம் சேஞ்சர் இந்தியன் 2 என்ன படம் கொடுத்தாரு அவர்? எல்லா படமுமே அவர் கொடுத்தது. கேம் சேஞ்சரும் மிஸ்ஃபயர் ஆச்சு. இந்தியன் 2 நான் ரீசன் சொல்லிட்டேன். கேம் சேஞ்சர் எதனால் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேம் சேஞ்சர் வந்து சங்கர் சார் வந்து ஆல்ரெடி அந்த பேட்டர்னில் முதல்வன் பண்ணிட்டார். முதல்வன் கதை அங்கேயும் பார்த்துருக்காங்க, அங்கேயும் தெலுங்குலேயும் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஸோ இவர் கேம் சேஞ்சர் நான் வந்து அப்போயே அவர்கிட்ட கேட்டேன், சங்கர் சார்ட்ட நான் வந்து பர்சனலாக கேட்டிருக்கேன். கேம் சேஞ்சருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்டேன், அந்த கதையில் எதுக்குங்க நீங்கள் வந்து அது கார்த்திக் சுப்ராஜ் சார் கதை அது, அந்த கதையை எங்கே வெளியே வாங்கி பண்ணீங்க? அந்த கதை தான் ஆல்ரெடி அது கொஞ்சம் முதல்வன் சாயல் இருக்குல்ல அப்படின்னு. இல்லை அந்த கதையாக வாங்குறப்போ அது வேறு, அப்புறமா அது கொஞ்சம் திரைக்கதையில் நிறைய விஷயங்கள் அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவான கிளாரிட்டியாக அதை சொல்லாமல் ஒரு மாதிரி சொன்னார். அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேறு சில ப்ரெஷர் இருந்திருக்கு. தெலுங்கு படம் வேறு, அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அது சங்கர் சார் ஃபஸ்ட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுற படம். ஸோ அங்கே சில வேறு விஷயங்கள் எதாவது இருந்துக்கலாம். மற்றபடி நான் வந்து கேம் சேஞ்சரையும் இந்தியன் 2வையும் வச்சுட்டு நீங்கள் சங்கர் சார் இடம் போடாதீங்க. அதுக்கு முன்னாடி பல படங்கள் ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்காரு. உலகளாவிய படங்களில் வந்து இவருடைய படங்களை அவர் பேச வச்சுருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவின் ஒரு ஐக்கானாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு 2 படம் ஏதோ மிஸ்ஃபயர் ஆன வச்சுட்டு சங்கர் அவ்வளோதான் இன்னும் ஒன்றும் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு நான் வந்து நிறைய பேர்ட்டு ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய திறமைங்கிறது இன்னும் 2 படம் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு. ஓகே சார். அண்ட் இந்த வருஷம் வந்து இட்ஸ் பீன் 30 years இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு பாடம்னா என்ன சொல்லுவீங்க? இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்ட படம் நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ ஆரம்பத்தில் சொன்னது தான். அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும், அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பிரின்சிபல் மேனாக இருக்கணும், அப்புறம் வந்து டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்போட ஒரு விஷயத்த பண்ணுங்கள். எதையும் எடுத்தவும் கவுத்தவும் பண்ணாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கும் தயாராகிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீங்க. அதை நான் சொன்னது. விஜய் சார் நீங்கள் கூப்பிட்டு அடுத்த படம் கதை சொல்லுங்கள், ஏதோ ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு போய் நான் பண்ணல. வேண்டாம் சார் இந்த கதை இல்லை அப்படின்னு நான் சொல்லி வெயிட் பண்ணேன். அது மிஸ் ஆகிடுச்சுன்னு கூட ஒன்று நான் சொல்லியிருக்குது. அஜித் சார் கூடும்போது அப்படி தான் என்கிட்ட வந்து நான் மிஸ் ஆச்சுன்னு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் வரும். அதுக்கு நீங்கள் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் லைஃப்லேயே வெயிட் பண்ணணும், சினிமாவில் அதிகமாக வெயிட் பண்ணணும். அதே சமயத்தில் அப்படி ஒரு விஷயம் வரும்போது நான் சொன்ன அந்த 4 ஃபேக்டர் நீங்கள் டெடிக்கேட்டடாக, இன்வால்மெண்ட்டோட, நேர்மையோட, உண்மையோட, கொள்கையோட விஷயத்தில் நீங்கள் ஈடுபாட்டோட பண்ணும்போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை கொடுத்துரும். இதுதான் நான் அந்த 30 வருஷத்தில் கற்றுக்கிட்டது. ஓகே. தேக்கங்கள் வரலாம், பின்னடைவு வரலாம், ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த 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 பாலிசியோடு இருந்தீங்கன்னா
உங்களுக்கான இடம் நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிறைய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வராங்க படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் நீங்கள் கொடுத்த இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நேரத்துக்கும் உங்களோட 30 வருஷ அனுபவத்தை வந்து குறுகி இந்த நேர்காணலில் பகிர்ந்துட்டுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.